என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்னும் இல்லப்பா, மணத்தக்காளி கீரை பொரியல் செய்யலான்னு இருக்கேன்ப்பா. வா அலிங்கோயா வா 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 வா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஆயில் சூட் பண்ணிட்டேன். ஓகே. கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். குக்கிங் ஆயிலா? ஆமாப்பா. ஓகே. வெடிக்குது பாரு. ஓகே. காஞ்ச மிளகாய் ரெண்டே தான். ஓகே. கொஞ்சோண்டு வெங்காயம். கொஞ்சோண்டா ஒரு சைஸ் வெங்காயம். ஓகே. அதை கட் பண்ணி போட்டுறணும். ஆமா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. இது யார் உடம்புக்குமா நல்லது? நம்ம உடம்பு. யார் சாப்பிடுறாங்களோ அவங்க. ஆமா. அதுக்கப்புறம் முடி வளரும். முடியும் வளரும். ஆமா. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா, முடி வளர்றதுக்கு வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிடணும்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. மணத்தக்காளி கீரைல வந்து மெடிசன் இருக்கு. என்ன மெடிசன்? அதான் சொல்றேன், நான் வயிற்று புண்ணு ஆறும். பாராசிட்டமாலா? அட டோலோன்னு சொல்லிடு அப்புறமா. ஓகே, நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்கு இந்த மணத்தக்காளி கீரையில, கரெக்ட்டா? கரெக்ட். நானா நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிடுறதே இல்லையம்மா இப்போ. இப்ப காலத்துல பசங்க எங்கப்பா சாப்பிடுறாங்க? இது என்ன, மணத்தக்காளி கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க? வாஷ் பண்ணி போட வேண்டியதா இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சதா? ஆமா, தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது. ஏன்? அதுக்கப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு மேலோட்டமா தூவி விட வேண்டியதுதான். வாவ், கிரீன் கலர் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குமா. மணத்தக்காளி கீரை பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். யார் பசங்களுக்கு? சின்ன பசங்களுக்கு. ஓகே. நல்லது உடம்புக்குன்றன. டியர் வியூவர்ஸ், யார் பசங்களுக்கு தான், உன் பையன் சின்னதா இருக்கும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா ப்ரோ நம்ம அம்மா வந்துட்டு மணத்தக்காளி கீரை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து தயவு செஞ்சு வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மா சொல்றாங்க. கரெக்டாமா? கரெக்ட்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? இதப்ப தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு மிக்ஸில அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து ரைஸ் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அப்படியே கலந்து சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும். வியூவர்ஸ், பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்துட்டு மணத்தக்காளி கீரை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ரெசிபிஸ், வேற ஏதாவது டிஷ் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நம்ம அம்மா அதை எப்படி வந்து செஞ்சு காட்டுவாங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.